இந்த நாளிலே நமக்கு பல நேரங்களிலே சோர்வுகள், அசதிகள், எதிர்பார்க்குற காரியம் வராதனால, பணப்பிரச்சனை சந்திக்கப்படாதனால டல்லு, சோர்வு, அசதி வருகிறது. ஆனால் இது எல்லாமே மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், தாவீதுக்கு எப்பெல்லாம் சோதனை வருதோ, எப்பெல்லாம் வேதனை வருதோ, நெருக்கம் வருதோ, அப்போ ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிப்பார். அதை ஜெபிச்சு முடித்த உடனேயே அவர் பலப்பட்டுருவார். எப்படி என்று கேட்டால், வாசிங்க சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. பாருங்கள், அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், திரும்பவும் அப்படிங்கிறார். அப்போ ஏற்கனவே அபிஷேகத்தில் ஆவிக்குள்ளே தான் இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு சோதனை வேதனை வரும்போது அவர் ஜெபிக்கிற ஜெபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ ஏன் இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டால், உற்சாகம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அந்த நேரத்தில் தனக்குண்டான பலனை பெற்றுக்கொள்ள, தனக்கு உற்சாகம் உண்டாகிறதுக்கு நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறார், என்னை தாங்கும்படி, என் தேவைகளை சந்திக்கும்படி, எனக்குண்டான காரியங்களை நடப்பிக்கும்படி, தகப்பனே, ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க என்று கூப்பிட்றார். இதே போல் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரங்களில் சோர்வு வருகிறது, பிள்ளை மூலமாக சோர்வு, கணவன் மூலமாக சோர்வு, பணப்பிரச்சனை மூலமாக சோர்வு, இப்படி பலவிதமான சோர்வு வரும்போது அந்த சோர்வு அது உங்களை விட்டு எப்போ விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ உங்கள் மேலே உற்சாகத்தின் ஆவியானவர் இறங்குறாரோ, எப்போ உற்சாகத்தின் அவங்க மேலே இறங்குறாரோ அந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டான பலவீன போராட்டங்கள், சோர்வு உங்களை விட்டு வெளியேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ ஒரு வயிற்று வலி வந்துருச்சு, ஒரு அல்சர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டானிக்கு குடிப்பாங்க. அந்த டானிக்கை குடித்த உடனே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, சொல்லுவீங்களா? அப்போ அதே போல் உங்கள் மனதை அளவாயும், ஐயோ நாளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு செய்ய, இது எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி முடியலை அப்படின்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய், ஐயோ ஒன்றும் புரியலையே, என்னங்க அப்படின்ற ஆள், என்னங்க சீக்கிரம் வாங்க, சாப்பிடுங்க அப்படி இருந்தாலும் இப்படி மாறிடுவீங்க. ஏன் இப்படி வருதுன்னு கேட்டால், உள்ள சோர்வின் ஆவி வந்துட்டான். எவன் வந்துட்டான். அப்போ நீங்கள் பேசினாலும், எப்போங்க வருவீங்க, இன்னும் வேலை முடியலையா, சீக்கிரம் வாங்க, எப்போங்க வேலை முடியும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு பேசினாலும் போனை போட்டு, எப்போங்க வருவீங்க, வேலை எப்போ முடியும், சீக்கிரம் வாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, நாளைக்கு என்னங்க செய்ய போகிறீங்க, உள்ளே உட்காந்துவேன். இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படி பேசுறது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். நான் நிறைய பேர்த்த டெஸ்ட் பண்ணுவேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். நல்லா இருக்கேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இருக்கேன்யா நல்லா இருக்கேன் அப்படின்னு சிரிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம். சரி அக்கா நல்லா இருக்காங்க அப்படின்னு. இருக்கையா அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம், ஐயா சரியில்லை, அம்மா சரியில்லை. இருக்கையா ஓ நல்லா இருக்கேன் அப்படின்னா பிரச்சனை, இருக்கையா அந்த ஒரு இழுவை இருக்குது தெரியுமா, அந்த இழுவை இருக்கையா கண்டுபிடிச்சிடலாம். இதயத்தின் நினைவு இங்கே இருக்கிறது வந்துடுது. சரி அம்மா இந்த சூழ்நிலை இருக்கிறாங்க, ஒன்றும் தீர்க்க தரிசனம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், உன் வார்த்தையில் உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிடலாம். நீ சரியில்லாமல் வந்திருக்கிற, நீ சரியில்லாமல் உட்காந்துருக்கிற, நீ சரியில்லாமல் பேசுகிற, அகத்தின் அழகு இதயத்தின் நினைவு, அதான் தீர்க்க தரிசனம். அழகாக தீர்க்கதரிசனம் சொல்லி போடலாம். நீங்களும் தீர்க்கதரிசியை மாறலாம். அல்லேலூயா. இப்போ என்ன பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, இருக்கமா, கர்த்தர் நடத்துகிறாரு, அப்புறம் புரிஞ்சுக்கலாம் ஐயா எப்படியோ இருக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் என்னைய. அல்லேலூயா. ஓ கர்த்தருக்குள்ள நல்லா இருக்க, நீங்கள் எப்படிமா இருக்கீங்க அப்படின்னா, சரி ஐயா நல்லா இருக்கிறாரு நான் தெரிஞ்சுக்கலாம்.
அல்லேலூயா. இப்போ நான் உங்களை கேட்குறேன், எப்படிமா இருக்கிறீங்க? எப்படிமா இருக்கிறீங்க? எப்படிமா இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளை எப்படி இருக்கு? உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? அவன் கிடைக்கா அப்படிங்கிறீங்களா? அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் வார்த்தையில் கண்டுபிடிச்சிடலாம், ப்ராப்பர்ட்டி ஈஸியாக பேசிடலாம். தீர்க்க தெரிச்சுன்னா அழகாக சொல்லிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உற்சாகம் இல்லைன்னு அர்த்தம். உற்சாகம் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் வீட்டுக்காரர் வேலை விட்டு வர்றாரு, வந்து உட்காராரு, காப்பி கொஞ்சம் போடுமா, எங்கம்மா அம்மா காப்பி போடுமா, கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு மாற்று வழி, இதுக்கு பரிகாரம் இருக்குது. இதுக்கு என்னது? எல்லாம் சொல்லுங்க. சோர்வின் ஆவியை போகிறதுக்கு பரிகாரம். பரிகாரம் பரிகாரம் சங்கீதம் 51:12. எல்லாம் சொல்லுங்க. பரிகாரம் சொல்லுங்க. சோர்வின் ஆவி போகிறதுக்கு பரிகாரம் சங்கீதம் 51:12. நல்லா சொல்லுங்க. சங்கீதம் 51:12. இப்போ சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க வசனத்தை. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப திரும்பவும் அப்படின்னு ஒரு வரி இருக்கு தெரியுமா? என்னன்னு அர்த்தம்? அப்ப முதல்ல ஆரம்ப காலத்தில் உற்சாகமா இருந்திருக்கிறாரு. இப்ப கல்யாண நாளுக்கு எப்படி இருப்பாங்க? பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்டீங்களா? அப்படியே கல்யாண நாள். அம்மா 25 பவுன் போட்டு வந்துருங்க. ஏன்னா ஒரு கடை இருக்காது, புதுசாக கல்யாணம் முடிச்சு வந்துருங்க. ஆனால் கடை அப்பா அம்மாவுக்கு இருக்கும். பொண்ணுக்கு கடை கிடையாது. பொண்ணு வேறு வீடு போயிடுச்சு. அங்கிட்ட ஒன்று கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அப்பா அம்மா கடை இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு கடை இல்லாமல் புருஷன் வீட்டுக்கு போகும். என்னது? கடை இல்லாமல் புருஷன் வீட்டுக்கு போகும். 1 நாள் 2 நாள் அங்கே இருக்கும். 3ஆம் நாள் அத்தை வாயை திறக்கும். டே அவன் பணம் கேட்டு வந்தான்டா. யார்கிட்ட சொல்லு? மாமி என்ன சொல்லு? டே அவன் பணம் கேட்டு வந்தான்டா, நாளைக்கு தரேன்னு சொல்லுங்க அப்படின்னா. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு காதல் விழுகும். ஆகா, புருஷங்கார எங்கேயோ கொடுக்க வேண்டியது இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டா என்ன உங்கள் அம்மா ஏதோ வந்தாங்க? ஆமாம், கல்யாணத்துக்கு செலவு, என் வழியில் செலவுக்கு வந்து எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது. ஏன்னா சாப்பாட்டுக்கு பாதின்னு சொல்லிட்டீங்க. உங்கள் அப்பா சாப்பாடுக்கு பாதின்னு சொல்லிட்டாரு. பாதி வந்து 1.5 லட்சம் ஆச்சு. 75,000 நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் மண்டப செலவு உழவு அது நான் தான் கொடுத்தேன். அப்புறம் இந்த பத்திரிக்கை வச்சதுக்கு நான் தான் கொடுத்தேன். எங்கள் அம்மா ஆத்தா ஒன்றுமே செய்யலை, எல்லாம் நான் தான் பார்த்தேன். இந்த கல்யாணம் முடித்த வகையில் ஒரு 2 லட்சம் கடனில் நான் இருக்கிறேன். அவள் அப்படியே பாப்பா மேலேங்களையும் அட மக்கா 3ஆம் நாள் தான் தெரியும் அம்மாவுக்கு. பொண்ணுக்கு 3ஆம் நாள் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம நல்ல இடத்துக்கு போகிறோம், பெரிய இடத்துக்கு போகிறோம், நிம்மதியாக வாழ போகிறோம், சந்தோஷமாக வாழ போகிறோம். 2 லட்சம் எவ்வளோ கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? ஒன்றுமில்ல. 1 லட்சம் வந்து 3 பைசா வட்டி, 1 லட்சம் 5 பைசா வட்டி. அடங்கக்கா. அப்போ தான் பொண்ணுக்கு தெரியும். சில இடங்களில் நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? உடனே என்ன செய்யும்? குடும்பத்தில் என்ன செய்யும்? உற்சாகம் போயிடும். பொண்ணுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமாக வந்த பொண்ணு கொஞ்சம் காற்று இறங்கிடும். காற்று இறங்கி 75% தான் இருக்குது. 25% ஆகா கடங்கார குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம்டா அப்புறம் ஒரு ஃபீல் என்ன செய்யும்? இறங்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் சரி வந்தாச்சு, தலையை கொடுத்தாச்சு, கல்யாணத்தை முடிச்சாச்சு, சமாளிப்போன்றான்னு சொல்லி உட்காரு. ஆமாவும் இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியும் உங்களால்? இல்லைன்னு சொல்லணுமா? அப்புறம் ஒரு வாரம் 1 மாதம் ஓடிடும். 1 மாதம் ஓடின பிற்பாடு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்டா உம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அவனுக்கு கொடுப்பான். இப்போ என்ன சொல்லி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த முன்னாடி போட்டு வந்தால ஒரு செயினை வாங்கி வைடா, அவனை தரமாட்டான் சொல்ல போகிறா அப்படின்னு அம்மா ஒரு போர்டு ஓடும். இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா தலையை குடிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இப்போ என்ன சும்மா தானே 20 போட்டு வந்தா, ஒரு நெக்லஸ் வச்சுருக்காள், பீரோவில் தானே வச்சுருக்கா, அதை ஒன்று வாங்கி வச்சு கூட அப்புறம் திருப்பி கொடுத்துருவோம். 2 மாதம் திருப்பி கொடுத்துருவோம். அந்த உங்கள் அப்பா பணம் பென்ஷன் பண்ண வர வேண்டியது இருக்கு, வந்துட்டு திருப்பி கொடுத்துருவோம். அவட்ட கேட்டு வாங்கி வைடா. இதுக்கேண்டா கலைஞ்சிட்டு இருக்க? இதுக்கேண்டா சோர்ந்து போயிருக்க? கேளு, தரமாளி சொல்ல போகிற. வந்த மருமக உனக்கு ஒன்று நல்லது கட்டுதுன்னா அவள் பார்க்க மாட்டாளா? நம்ம மகடாவ அப்படின்னு ஒரு போடு மாமியா போடும் பாரு. இவ கேட்டுக்கிட்டே இருப்பாடாங்க. அக்கா அம்மக்கா ஒரே நினச்சி வா. சரி இந்தாங்க போவாங்க.
3 மாதத்தில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்ட்டு வாங்குவேன். எத்தனை மாதத்துக்கு திருப்பி வாங்குவேன்? 3 மாதம், 3 வருஷம் ஆயிரும். 3 வருஷம் ஆகி 6 மாதம் ஆயிரும். குழந்தை பிறந்து ஒன்றா போய் சேர்த்துருவாங்க. 5 கடைசியில் என்ன நகை திருப்பி தரல, நகை திருப்போம், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, வாங்கும்போது சரிம்மா திருப்பி கொடுத்துருவேன். அப்புறம் பேசுவான் பாருங்க, ஒரு குழந்தை வளர்ந்து பிள்ளையை வளர்த்துருவான், ஸ்கூலில் சேர்த்துருவான். அப்புறம் என்னங்க இன்னும் திருப்பாமல் பாருங்க, எத்தனை வருஷம் ஆச்சுங்க, திருப்புவோம்ல வார்த்தை பாருங்க, அப்படியே மாறும். திருப்புவோம்ல, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம்ல. எங்கள் அம்மா கேட்டாங்க, எங்கள் அப்பா ஓயாமல் அனுத்திக்கிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லை, நல்லா இருக்குல்ல, உன்னை அடிச்சேனா பிடிச்சேனா குடிச்சு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானா, சாப்பிட்றேன் முன்னேறும் சாப்பிட்றேல, உன் தேவைகளை சந்திக்கிறேனா, சேலை எடுத்து கொடுக்குறேன்ல, சாப்பிட்றேல, கம்முன்னு கடை ஆக்கி போகிற சாப்பிட்டு கம்முன்னு கடை, தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்வான். அப்படியே பல்ட்டி அடிச்சிருவான். கண்ணு என் செல்லம் என் தங்க வரட்டாடா, அம்மா 10 ஏடைக்கு பார்த்துடா, அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வா போவோம் அப்படின்வான். ஆனால் ஒரு வருஷம் ஒரு குழந்தை பிறந்தனை பார்த்துக்க, அம்மா வீட்டுக்கு போகணும், நீ போயிட்டு எனக்கு வேலை இல்லை, அப்படியே பேட்டர்ன் மாறிடுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உடனே இவளுக்குள்ளே இருந்து அந்த உற்சாகம் அந்த அந்த எல்லாமே போய் கடைசியில் பார்த்தா புஷ்ஷுன்னு ஆகி போய் சோர்ந்து போய் இருக்கும். வேறு தலையில்லை, தலையிழுத்து முடிச்சு விட்டான் அப்படின்னு இப்படி வாழ்கிற பெண்கள் ஏராளம் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பெற்ற அந்த அன்பு என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால தான் தாவீது ஆரம்பத்தில் அப்படி இருந்திருப்பார். இந்த அன்பு போயிருக்கும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு திரும்பவும். எப்படி சொல்கிறாரு? திரும்பவும். எல்லாம் சொல்லுங்க, திரும்பவும். கல்யாணம் பூச்சில் நல்லா தானே இருந்திருப்பீங்க ஒரு மாதத்துக்கு. இப்போ சொல்லுங்க, தேவனே உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து உச்சமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சோர்வு, அசதி, பலவீனம், போராட்டம், நெருக்கம், சஞ்சலம், தவிப்பு, கவலை, நிந்த, அவமானம், இது எல்லாத்தையும் மடதிரண்ட வெள்ளம் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி குப்பையெல்லாம் தள்ளிட்டு போகுது, அதே போல் இந்த உற்சாகத்தின் ஆவியை வந்துட்டார்னா எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு போயிடும். இவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா ஒரு சோறு உங்களுக்குள்ளே இருக்காது. இது டெய்லி காலையில சொல்லி போடணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போதில்ல, தகப்பனே உற்சாகத்தின் ஆவியினர் மகளை தாங்குவதாக அப்படின்னு சொல்லி தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த பிள்ளை உற்சாகமாக போயிடும். அல்லேலூயா. இவர் வந்துட்டார்னு வச்சுக்கலாம். இவர் தேற்றரவாளன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஜெபிக்க தூண்டுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, உற்சாகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா, இங்கே இருங்க, இவர் மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? நீங்கள் ஒரு சாதாரண நினச்சி இந்த உற்சாகத்தின் ஆவியானவர் சாதாரண நினச்சிடாதீங்க. இவர் வந்துட்டார்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். அல்லேலூயா. உங்க வனாந்தர வாழ்க்கை எப்படியே மாறும்? வயல்வெளியா மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவர் வந்துட்டார்னா உங்களை உற்சாகப்படுத்துவார். உற்சாகப்படுத்தின அப்புறம் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய வெட்டாந்தரையான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளி வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறும். ஆமென். அடுத்த வசனம் 16. வனாந்திரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். இப்போ இவர் இந்த உற்சாகத்தின் ஆவியை உங்களுக்கு வந்துட்டார்னா அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, உனக்கு உற்சாகத்தை கொடுப்பேன், பலனை கொடுப்பேன், நிம்மதியை கொடுப்பேங்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறாரு வனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளியாக மாறும் அப்படிங்கிறாரு. மூணாவது சொல்கிறாரு நியாயம் என்ன செய்யும்? நியாயம் வாசமாக இருக்கும், நீதி என்ன செய்யும்? இப்போ உங்களுக்கு இங்கே இருங்க, ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு பிரச்சனை, ஒரு வழக்காடுதல், நியாயம் கிடைக்கல, உங்கள் பணம் வர வேண்டிய இடத்துல வரல, வச்சுட்டு தரமாட்டான், நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல. அப்போ இந்த உற்சாகத்தின் ஆவியானவர் உங்களுக்கு வந்துட்டார்னா எங்கெல்லாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருந்ததோ, எங்கெல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருந்ததோ அந்த இடத்துல என் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு நியாயம் கிடைக்கப்படி செஞ்சிருவார். இவர் நியாயம் கிடைக்காத இடத்துல நியாயம் செய்வார், நீதி கிடைக்காத நீதி செய்வார்.
அப்படிப்பட்ட வேலையை செய்கிறவர் தான் இந்த உற்சாகத்தின் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உற்சாகத்தின் ஆவியானவர் சும்மா வந்துட்டு அவர் உங்கள்கிட்ட உட்காந்துட்டு இருக்க மாட்டார். அவர் உனக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறது, உனக்கு எங்கே நியாயம் கிடைக்காம இருக்கு, எங்கே உனக்கு நீதி கிடைக்காம இருக்கு, எங்கே உனக்கு வராத பணம் வராமல் இருக்கு, அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு நியாயம் செய்யறதுக்கு நான் இறங்கி அந்த வேலைகளை நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அதாவது அமெரிக்கை என்றால் ஒரு அமைதி. அமெரிக்கா என்ற என்னது? ஒரு அமைதி. அடுத்து சுகம். அதாவது எப்படின்னா அவர் கொடுக்கிற நீதி உனக்கு நிம்மதி, அவர் கொடுக்கிற நீதி உனக்கு சமாதானம், அவர் கொடுக்கிற நீதி ஒரு அமைதி. உன் குடும்பம் அமைதியாக இருக்கும், போராட்டம் இருக்காது, சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது, பிக்கல் புடுங்கல் இருக்காது, தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து இருக்காது. உன் குடும்பம் ஒரு அமைதியின் குடும்பமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். இவர் வந்துட்டார்னா, இவர் உனக்குள்ள வந்துட்டார்னா சண்டை போட்ட குடும்பம் ஒரு அமைதியான குடும்பம் மாறும்படியான ஒரு மகிமை இந்த உற்சாகத்தின் ஆவியானவர்களுக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 18ஆம் வசனம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? எப்படி இருக்கு? புருஷன் பொண்டாட்டி பிள்ளையே ஒரு மனது இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற குடும்பம், பக்கத்து வீடு ஏற்ற வீடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற குடும்பம், இந்த உற்சாகத்தின் ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டார்னா, உன் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டார்னா, உன் கூட பழகிறவர் எல்லாருமே என்ன மாறிடுவாங்களாம், சமாதானமாக என்ன செஞ்சிடா மாறிடுவாங்க. நிலையான ஒரு வாசஸ்தலம். வாசஸ்தலம் என்பது நீ தங்கியிருக்கிற இடம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் 3 மாதம் இருப்பாங்க, அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க, அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த வீடு சரியில்லை, ராசி இல்லை, இந்த வீடு கிரகம் சரியில்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிரச்சனை அப்படின்வாங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, உற்சாகத்தை உங்கள் வீட்டுக்கு உற்சாகத்தை நான் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, நீ தங்கியிருக்கிற இடத்துல உங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவ எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது நிலையான வாசஸ்தலம். நீ தங்கிட எப்படி இருக்குமா? இங்கே இருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த உற்சாகத்தின் ஆவியார் செய்கிறார் உங்களுக்கு. இவரை மட்டும் நீங்கள் டெய்லி கூப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இவர் மட்டும் உங்களுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உன் வாசஸ்தலம், உன் வீடு எப்படி இருக்குதுமா? அமைதியாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். ஒருவேளை நீ வாடகை வீட்டுக்கு போய் அந்த வீடு சொந்த வீட கூட மாறிடும். நிலையான என்ன அர்த்தம்? நிலையான என்ன அர்த்தம்? நிரந்தரம் சொல்லுங்கள். நிலையான என்னது? நீ ஒரு வீட்டுக்கு போயிருப்ப, வாடகை வீட்டுக்கு போயிருப்ப, மாதம் 4000 வாடகை கொடுத்துக்கிட்டு இருப்ப, இருந்துட்டு இருப்ப. உற்சாகத்தின் ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா பார்ப்பாரு, டக்குன்னு போய் அந்த வீட்டுக்காரனை போய் டக்குன்னு அந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு உதவி பண்ணி அந்த மகனுக்கு வீடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெட்ராஸ் மாற்றி விட்டுருவார். மகன் போயிடுவான். போயிட்டு ஏம்மா அங்கே எதுமா ஒத்தையில் இருக்க, அந்த வீடை விற்றுட்டு வாமா, வர வழிக்கு விற்றுட்டு வாமா, அங்கே குடியிருக்கவங்களுக்கு கொடுத்துருமா, பாவம் நல்லவங்கம்மா, அவங்க இருக்கிறத விற்றுடுவோமா அவன் சொல்லுவான். உடனே வீட்டுக்காரன் வருவான், அம்மா இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக இருக்கீங்க, அதனால் இந்த வீடு நீங்கள் என்ன விலைக்கு வேணும் வாங்கிக்கமான்னு சொல்லி வீடை கொடுக்குறத கொடுங்கம்மான்னு சொல்லி கொடுத்துட்டு விற்றுட்டு போயிடுவான். உங்களுக்கு வீடு நிலையான வீடாக மாறிடுது. புரியுதா? இந்த வேலையை பண்ணுறவர் யார் தெரியுமா? நிலை உற்சாகத்தின். ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவர் செய்கிற வேலையெல்லாம் வாசஸ்தலத்தை என்ன பண்ணுவார், நிலையாக்கிடுவாருங்க. வாசல் ஸ்தலம், வாசல் வீடு சொந்தமாக்கிடுவாருங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு இந்த ஏறுங்க, அதுக்கு தான் ஆவியில் ஜெபிங்க, ஆவியில் கேளுங்க. வீடை விற்றுட்டு போக மாட்டீங்க. கடனாகி போச்சு, வீடை விற்கிறேன் பேச மாட்டேன். நீ கஷ்டப்பட்டு வீடை கட்டி வீடை விற்கிறதுக்கா வீடை கட்டுறீங்க? எத்தனை பேர் வீடை கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? கடனாகி போச்சு, லோனு கட்ட முடியல. காரணம் என்ன? ஆனால் இவர் உன் கூட இருந்தார்னு வச்சுக்குவேன், உன் வீடை விற்க விட மாட்டார், அந்த வீட்டில் தங்க வச்சுருவார். அது யார் செய்வாருன்னு கேட்டால் இந்த உற்சாகத்தின் ஆவியானவர் செஞ்சிருவார். ஆமேன். எப்படி போட்டிருக்கு? வாசல் தலங்களிலும் அமைதியாக தங்க இடங்களில் என்ன செய்வார்? உன் வீடு எப்படிப்பட்ட வீடாக மாறிடும். இவர் வந்துட்டான்னா உன் எழுத்து வீட்டுக்காரன் உன் கூட சமாதானம் இருப்பான்,
வலது பக்கம் வீட்டுக்கு சமாதானம் இருப்பான், இடது வீட்டுக்காரன் சமாதானம் இருப்பான், பின்னாடி வீட்டுக்காரன் சமாதானம் இருப்பான். உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் உனக்கு சமாதானமாக என்ன செய்வாங்க? அமைதியாக மாறிடுவாங்க. எந்த குடிகார வீடு கூட உன் பக்கத்தில் இருக்காது, மாற்றிடுவார் இவர் இருந்தாருன்னா. ஆமேன். இந்த வேலையை தான் இவர் பண்ணுவாருங்க. சங்கீதம் 51:12 புரியுதா உங்களுக்கு? இந்த வேலையை பண்ணுவார். என்ன செய்வாராம்? நிலையான வாசலம், அமைதியாக தங்கும் இடத்துல என்ன செய்வார்? குடியிருப்ப. அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம், அதிலேயே 19. ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது காடு அழிகிற மாதிரி மழை என்ன செய்வார்? பெய்ய வைப்பார். பார்த்துக்கொள்ளுங்க. நகரத்தில் ஊரில் மழை பெய்யும்படி கர்த்தர் செஞ்சிருவார். அடுத்து 20ஆம் வசனம், மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். மழை பெஞ்சு முடிச்ச உடனே அடுத்த காரியம் உன்னை விதைக்க வச்சிருவார். என்ன சொல்றாரு? மாடுகளையும் அல்லேலூயா. இவ்வளவு வேலைகளையும் ஒருத்தர் பண்ணுறாரு. அவர் பேர் என்னது? அவர் வந்துட்டார்னா உன்னை மேன்மையாக்கி ஒரு மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உற்சாகம் ஆவியானவரை கூப்பிடணுமா வேணாமா? ஃபஸ்ட்டு உன் சோர்வு எடுக்கிறாரு, உன் பலவீனத்தை எடுக்கிறாரு, உன் முறுமுறுப்பு எடுக்கிறாரு, அமைதியை கொடுக்குறாரு, நீதி விளங்க பண்ணுறாரு, நியாயத்தை விளங்க பண்ணுறாரு. அடுத்து உன் குடும்பத்தையே செழிப்பான குடும்பம் மாற்றுறாரு. நீ ஆடு மாடு இல்லாமல் இருந்தாலும் உன்னை ஆடு மாடு வாங்க வச்சிருவார். நீ விதைக்காமல் இருந்தாலும் உன்னை விதைக்க வச்சிருவார். நீ வயக்காடு வாங்க இருந்தாலும் உன்னை வயக்காடு வாங்க வச்சிருவார். கைத்து டப்பாக்கு மாதிரி செலுத்துங்க. அல்லேலூயா.